தேவன் எதை கனப்படுத்த சொன்னாரோ அதை கனப்படுத்துகிறீர்கள் என்றால் அதனுடைய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அது உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நிலைத்து நிற்கும். ரட்சிக்கப்பட்ட ஆளை கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னா அவற்றிருந்து வருகிற நல்லதோ கெட்டதோ எதன் அடிப்படையில் வருகிறது என்றால் நீங்கள் அவரை நடத்துகிற விதத்திலிருந்து வருகிறது. கர்த்தர் நமக்கு ஹெல்ப் மீட்டை கொடுத்துருக்குங்கிறார். உங்களுக்கு ஒரு ஹெல்ப் மீட்டை கொடுத்துருக்காருன்னா அந்த ஹெல்ப் மீட்டை மட்டமாக நினைக்கக்கூடாது. ஒருத்தரை மதிப்பதற்காக தான் கர்த்தர் உணவு கொடுத்துருக்கிறார். திருமண உடன்படிக்கை எடுத்து பேசி வருகிறோம். திருமண உடன்படிக்கை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் திருமணத்தை குறித்து பேசுகிறார். கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய உறவை குறித்து பேசும் பொழுதும் அந்த உறவை அவர் ஒரு நிழல் எடுத்து பேசுகிறார், ஒரு நிழலாட்டமாக பேசுகிறார். நிஜத்தை குறித்து பேசும் பொழுது நிஜம் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையே இருக்கிற உறவை தான் நிஜமாக பேசுகிறார். காணக்கூடிய ஒரு உறவை எடுத்து பேசி காணக்கூடாத உறவு எப்படி இருக்கிறது என்பதை குறித்து வெளிப்படுத்துகிறதா எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்க சத்தியமாக இருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது ஆதியாம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்க வசனத்தை எடுத்து கோட் பண்ணுகிறார். அவர்கள் இருவராயிராமல் ஒருவராய் இருப்பார்கள்ங்கிறார். திருமண உடன்படிக்கையில் 2 வித்தியாசமான ஆட்கள் இணைந்தாலும் அவர்கள் இருவர் கிடையாது, அவர்கள் ஒருவராய் இருக்கிறார். அதேபோல இன்னைக்கு கிருபையின் உடன்படிக்கையின் கீழே இருக்கிறோம். தேவனோட நமக்கு ஒரு திருமண உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அது மேரேஜ் கவனன்ட்டே ஏற்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய மணவாளனாக இருக்கிறார், நாம் அவருடைய மணவாட்டியாக இருக்கிறோம். எப்படி ஒரு கணவன் மனைவி உறவில் அவர்கள் இருவராயிராமல் ஒருவராய் இருக்கிறது போல தேவனுக்கும் சபைக்குள்ள இருக்க உறவு அவர்கள் இருவர் என்று வேதம் சொல்லலை. எப்படி மாம்சத்தின் மாம்சமாக எலும்பின் எலும்பாக ஆதாம் ஏவாள் இருக்கிறார்களோ, கணவன் மனைவி இருக்கிறார்களோ, இன்றைக்கு நம்முடைய ஆவியில் அவரோடு ஒன்றாக இருக்கிறோம் இருக்கு. நம்முடைய ஆவியும் அவருடைய ஆவியும் ஒன்றாக இசைந்திருக்கிறது வேதம் சொல்லுகிறது. அவர் நம்முடைய மணவாளனாக இருக்கிறார். நம்மோட ஒரு மணவாட்டியோடு ஒரு கணவன் எப்படி டீல் பண்ணுகிறாரோ அப்படித்தான் அவர் நம்முடைய மணவாளன் நம்மோடு அவர் இடைப்படுகிறார். அவர் தம்முடைய அளவற்ற அன்பினாலே கிருபையினாலே நம்மோடு இடைப்படுகிறார். அதுதான் கிரேஸ் சொல்லுகிறோம், கிருபைன்னு சொல்லுகிறோம். கிருபைங்கிறது மணவாளனுடைய மூவ். மணவாளன் தான் இதில் முதல்ல மூவ் பண்ணுகிறார். மணவாளனுடைய மூவுக்கு, மணவாளனுடைய செயல்பாடுகளுக்கு மணவாட்டி இசைந்து போவதை வேதம் விசுவாசம் சொல்லுகிறது. கிருபையும் விசுவாசம் எந்த இடத்துல இணையுதோ அந்த இடத்துல அற்புதம் நடக்கிறது. மேன்மையானது திருமணங்கிறது, மேன்மையானது. எல்லாவற்றையும் கர்த்தர் எது அடிப்படையில் அப்படி சொல்லுகிறார் என்றால் திருமண உடன்படிக்கை, திருமணத்தோடு இருக்கிற கணவன் மனைவி உறவை தான் கிறிஸ்துவுக்கும் சபைக்குள்ள இருக்க உறவாக இருக்கிறது. எத்தனை காரியங்களை சொல்லியிருக்கலாம். அதாவது கிறிஸ்துவுக்கும் சபைக்குள்ள இருக்க உறவை வெளிப்படுத்துறதுக்கு எத்தனை காரியங்களை நிழலாட்டம் எடுத்து பேசியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் திருமணத்தை எடுக்கிறார். ஆண் பெண், கணவன் மனைவி, பிள்ளைகள். ஒரு குடும்ப வாழ்க்கை சரியில்லை என்றால் ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியை உருவாக்க முடியாது, ஒரு நாகரிகமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியாது. குடும்பம் சரியில்லை என்றால் தேசம் உருவாக முடியாது. பல குடும்பங்கள் இணைந்தது தேசமாக இருக்கிறது. சபை பெருசா குடும்பம் பெருசான்னு கேட்டோம்னா சபையை பார்க்கும் குடும்பம் தான் பெருசு. ஒரு நல்ல குடும்பம் இல்லை என்றால் நீங்கள் ஊழியம் செய்வதற்கு லாயக்கில்லைன்னு வேதம் சொல்கிறது. 1 தீமோத்தேயு தீத்தில் சொல்லும் பொழுது ஒரு பாஸ்டாக இருக்க வேண்டியவன் நல்ல கணவனாக இருக்கணும், நல்ல தகப்பனாக இருக்கணும். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிறது அது திருமண வாழ்க்கையில் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அநேக மக்கள் திருமண வாழ்க்கை எவ்வளவு பேரழிவாக இருந்தாலும் சரிதான், திருமண வாழ்க்கை ஒஸ்டாக இருந்தாலும் சரிதான், நான் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதனாக, நல்ல ஆவிக்குரிய மனுஷியாக வாழ முடியும்னு நினைக்கிறாங்க. வேதம் அப்படி சொல்லவே இல்லை. நீங்கள் ஒரு நல்ல ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் திருமண வாழ்க்கை நல்ல ஆவிக்குரிய திருமண வாழ்க்கை இருக்கும். உங்களோட ஆவிக்குரிய காரியத்தை உங்கள் திருமணத்தில் காமிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க. நீங்கள் தேவ அன்பினால் அந்த திருமணம் கட்டி எழுப்பப்பட்ட திருமணமாக இருக்கும். மனைவியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு முன் உதாரணமாக அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை திருமணத்தில் காமிப்போம். அற்புதமான திருமண வாழ்க்கை இருக்கிறது என்றால் அற்புதமான ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குதுன்னு அர்த்தம். திருமண வாழ்க்கை ஃபெயிலியர்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஃபெயிலியர் தான். நல்லா கவனிங்க. சபையில் வந்து நல்லா சிபி சிங்காரிச்சு நல்ல மேக்கப் போட்டு வந்து அப்படியே அல்லிலையா அப்படி சொல்கிறது 1 மணி நேரம் 2 மணி நேரம், அதெல்லாம் பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்லி யாருமே உங்களோட போட்டு மார்க் போட முடியாது.
வீட்டில் எப்படி வாழ்கிறோம்? நல்ல மனுஷனாக இருக்கணும், நல்ல கணவனாக இருக்கணும், நல்ல தகப்பனாக இருக்கணும், அதே போல் நல்ல பெண்ணாக இருக்கணும், நல்ல மனைவியாக இருக்கணும், நல்ல தாயாக இருக்கணும். அதான் பிரதானமானது. இது இல்லாமல் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறோம் என்றால் அது வெளி வேஷம், நாடகம் போல ஆயிரும். ரொம்ப முக்கியம் இது. இன்றைக்கி அநேக மக்கள் இதெல்லாம் பெருசாக நினைக்கிறது கிடையாது. பொருளாதார செழிப்பு, உயர்வு, மேன்மை, அதில் மக்கள் கவனம் செலுத்துகிறாங்க. நிச்சயம் நல்லது தான். இதுக்கு முன்னாடி பொருளாதார செழிப்பு குறித்து பேசினேன். அதில் ஒரு வாரம் ஃபேமிலியை பற்றி பேசினேன். குடும்ப சண்டையும் சச்சரவும் இருந்துச்சுன்னா பொருளாதாரத்தில் முன்னேறவே முடியாது. உங்களுடைய கிரியேட்டிவிட்டி பவர் வேலை செய்யாது. ரொம்ப முக்கியங்க. கத்தரி எப்படி கணவன் மனைவி ட்ரீட் பண்ணுகிறார், மனைவி கணவனோடு எப்படி இடைபடுகிறார், குடும்பத்தை எப்படி நடத்துகிறோம், ஒருவர் எப்படி நேசிக்கிறோம், ஒருவர் எப்படி கனப்படுத்துகிறோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அறியாத காரியத்தை சொல்லலை, சில காரியங்களை அறிந்திருக்கலாம், ஆனால் ரீட்ரெயின் பண்ணுறோம். இப்போ மிலிட்ரியில் இருக்கோம் வச்சுங்களேன், மிலிட்ரியிலேருந்து அப்பப்போ உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் இருக்கும். மொதல் ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு யுத்தத்துக்கு போக மாட்டாங்க. அப்பப்போ ட்ரைனிங் இருக்குங்க, எப்படி மிஷைலை யூஸ் பண்ணுறது, எப்படி துப்பாக்கி யூஸ் பண்ணுறதுன்னு ட்ரைனிங் பீரியட் இருக்கும். யுத்தத்தில் போய் துப்பாக்கி வச்சு சுடுறான்னு சொல்ல மாட்டாங்க. இது ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி. திரும்பி நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணுறது, சரியான விதத்தில் ப்ரோக்ராம் பண்ணி வாழ்க்கையை செம்மையாக நடத்துவது. கவனிக்கிறீங்க? இதை குறித்து பேசும்போது கடைசியில் போன வாரம் சொல்லி ஒரு காரியத்தை சொல்லி முடித்தேன். 2 கொரிந்தியர் சொல்கிறாரு, உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒருவருக்கு ஒப்புவிக்க தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலென்று உங்களுடைய மனது விலகிவிடுமோ என்று பயந்திருக்கிறேங்கிறார். நம்முடைய எண்ணங்களும் சிந்தைகளும் எப்படி ஒரு மனைவியுடைய எண்ணங்களும் சிந்தைகளும் கணவன் மேலேயே பதிந்திருக்க வேண்டும் என்று கணவன் விரும்புகிறாரோ, அதே போல நம்முடைய மணவாளன் நம்முடைய எண்ணங்களும் சிந்தைகளும் தன் மேலே மாத்திரம் பதிந்திருக்குன்னு நினைக்கிறார். வேறு யார் மேலேயும் பதிந்திருக்கக்கூடாது. ஏன் அந்த காரியங்கள்லாம் சொல்கிறார் என்றால், ஒரு காலத்தில் ஆதாமுக்கு உட்பட்டிருந்தோம். இஸ்ரவேல் மக்கள் ஆதாமுக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருந்தார்கள். நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட அந்த உறவை அவர்கள் திருமண உறவாக பார்த்தார்கள். தனக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு இடையே ஒரு திருமண உறவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த திருமண உறவு இருக்கிற வரை, அதாவது நியாயப்பிரமாணத்துக்கும் எங்களுக்கு இருக்க அந்த பாண்டேஜ் இருக்கிற வரை, நாங்கள் கிறிஸ்து என்னும் வேறுடையவர்களாக மாறக்கூடாது. கிறிஸ்து என்னும் வேறுடையவர்களாக மாறிட்டோம்னா அது ஆவிக்குரிய விபச்சாரம் நினைச்சாங்க. அதாவது நியாயப்பிரமாணத்தையும் கை கொள்ளணும், அதே நேரத்தில் கிறிஸ்துவோடும் வாழணும்னு நினைச்சோம்னா அது ஆவிக்குரிய விபச்சாரம் நினைச்சாங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? அதனால தான் போன வர சொன்னேன், நியாயப்பிரமாணம் சாகாது. அந்த கணவன் சாகவே மாட்டார். சாகலைன்னா அந்த மேரேஜ் கடைசி வரை இருக்கும். அந்த மனைவி கிறிஸ்து என்னும் வேறுடையவர்களாக மாறணும், அதான் தேவனுடைய நோக்கம். ஆனால் மேரேஜ் ஆயிடுச்சு, இப்போ இந்த மனைவி என்ன செய்யலாம்னா மறுபிறவி எடுக்கணும். நம்ம ஊரில் சொல்கிறாங்க இல்லையா, இந்த பிறவியில் தான் நமக்கு வாய்க்கலை, அடுத்த பிறவிலையாச்சும் நம்ம அப்படிங்கிறாங்க இல்லையா. அப்படி ஒரு பிறவி இல்லை நமக்கு. நம்ம மட்டும்தான் இந்த உயிரோடு இருக்கும் பொழுது மறுபிறவி எடுத்துகிறோம். நம்மளாம் மறுபிறவி பிறந்தவங்களங்க, மறுபிறவி எடுத்துருக்குறோம். இப்போ என்ன செய்யணும்னா அந்த பெண் சாகணும். பெண் செத்துட்டோம்னா நியாயப்பிரமாணத்துக்கு உறவு உடஞ்சிரும். பெண் செத்துட்டான்னா அவளை கல்யாணம் பண்ண முடியாது. சொல்கிறது புரியுதுங்களா? பெண் அப்போ என்ன சொன்னா, அந்த மணவாளனே அவளுக்காக மரிக்கிறார். கிறிஸ்து நமக்காக மரித்தார். கலாத்தியர் 2 சொல்கிறார், நான் மரித்தேன், ஆயிரம் பிழைத்திருக்கிறேன். ஆயிரம் நான் அல்ல, கிறிஸ்துவே நான் பிழைத்திருக்கிறேன். இயேசு நமக்காக மரித்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நம்முடைய மரணத்தை அவர் ருசி பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்தின் பிடியிலிருந்தும் ஆதாமின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு. இப்போ நியாயப்பிரமாணத்துக்கு உறவு நமக்கு உடஞ்சிருச்சு. ஏன் உடஞ்சிருச்சு? செத்து போயிட்டோம். அந்த பழைய கணவனுக்கு நமக்கும் உறவு செத்து போயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. போன பிறவிலாம் கிடையாது, முடிஞ்சு டோட்டலாக வந்தாச்சு. அப்புறம் சொல்றாரு, இப்போ கிறிஸ்து என்னும் வேறுடையவர்களாக மாறி தேவனுக்கென்று கனி கொடுக்க முடியுங்கிறார். இந்த கணவனோடு எந்த அளவுக்கு க்ளோஸா நெருக்கமாக உங்களுடைய எண்ணங்களும் சிந்தைகள் முழுதும் கிறிஸ்துவின் மேலே பதிந்திருக்கிறது என்றால் தேவனுக்கேற்ற கனிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இச்சடைக்கெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த உறவில், இந்த கணவன் மனைவி கிறிஸ்துவுக்கும் நமக்கு இருக்கிற உறவில் ஒருவேளை நான் தவறு பண்ணிட்டேன்,
இந்த திருமண உடன்படிக்கையில், இந்த புதிய உடன்படிக்கையில் தவறு பண்ணிட்டு என்றால் என் மணவாளன் ஒரு நாள் என்னை தள்ளிவிட மாட்டார், போ அப்படி சொல்ல மாட்டார். இந்த உடன்படிக்கை முழுக்க முழுக்க கிருபையின் உடன்படிக்கை. இரக்கம் காமிப்பார் எனக்கு. நான் சொன்னது புரியுதுங்களா? ஏன் நம்ம மக்கள் புரியல. எப்படி இரக்கம் காமிக்கிறார்னா, உங்களுக்கு கவனன்ட்டு புரியல. இன்னைக்கு தேவன் நம்மோடு இடைப்படும் பொழுது இந்த நியாயப்பிரமாணத்தை, அந்த பழைய கிரியின் மூலமாக தேவனை பிரியப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கை முறையில் நாம் இல்லை. நான் சொன்னது புரியுதுங்களா? ஆண்டவர் உங்களை பார்க்கும் பொழுது பிரியமாக தான் எப்பொழுதுமே பார்க்குறாரு. நீங்கள் செய்த தவறின் அடிப்படையிலையும் பிரியமாக பார்க்குறாரு. அந்த தவறை ஏற்றுக்கொண்டாரான்னு கேட்டால் தவறை ஏற்றுக்கொள்ளலை, அந்த தவறின் அடிப்படையிலையும் பிரியமாக பார்க்குறார். அந்த பிரியமாக பார்க்கக்கூடிய அந்த அன்பு என்னை தவறிலிருந்து வெளியே வரக்கூடிய ஆற்றலை கொடுக்குது. என்னை உதாசீனப்படுத்தலை. அந்த நேரத்திலையும் அவர் என்னை அன்பாக பார்க்குறார், பிரியமாக பார்க்குறார். அப்போ என்னை மாம்சத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை உண்டாக்குது. அதனால தான் வேதம் சொல்லுது, நீங்கள் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை ஆளுகை செய்யாது. ஆனால் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கேன், செயலுக்கு உட்பட்டிருக்கேன். என் செயலின் மூலமாக என் மனவாளனை பிரியப்படுத்தணும், என்னோட ஒப்பு கொடுத்தது மூலமாக என் மனவாளனை பிரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா பாவம் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ தான் உள்ளே கிடக்கிற சிங்கம்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும், வெளியே எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். ஆனால் மாம்சத்தை பார்க்காம முழுக்க முழுக்க கிருபையை மட்டும் பார்த்தோம் என்றால், அவருடைய கிருபைக்கு நான் அப்படியே விசுவாசத்தை கொண்டு ஈல்டு பண்ணணுன்னா அவர் விரும்புகிற கனிகளை என் வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் இருக்கு. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், மாம்ச இச்சை வராதுன்னு சொல்லலை. மாம்சத்தில் இச்சையே வரலையா? வரும். மாம்சம் இருந்தால் வரும். மாம்சம் என்ன வரும்? நிறைவேற்றாமல் இருப்போம். ஏன்னா அந்த நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய பலன் என் மனவாளனை பார்க்கறதுல தான் வருது. அது உறவு. அதனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்னன்னு சொல்கிறாரு இயேசு. இந்த மேலறையில் அந்த 5 அதிகாரம் பேசுகிறா பார்த்தீங்களா? யோவான் 13, 14, 15, 16, 17 அந்த 5 அதிகாரமும் புதிய ஏற்பாடு சத்தியம். பழைய ஏற்பாட்டுக்குள்ள இருந்தாலும் புதிய ஏற்பாடு சத்தியத்தை பேசுகிறார். தன்னுடைய இன்னர் சர்க்கிளை வச்சு பேசுகிறார். யோவான் அது முக்கியமாக பேசுகிறாருங்க. இயேசுடைய அந்த 3 வருஷ ஊழியத்தை 12 சாப்டர் பேசுகிறாரு. 3 வருஷ ஊழியம் 12 சாப்டர் தான் பேசுகிறாரு. அந்த 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ இருந்த மேலறையிலே 5 சாப்டர் பேசுகிறாரு. அது முக்கியம். அதில் சொல்கிறாரு, கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு என்ன சொல்லுகிறார்? மெய்யான தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன்கிறார். அறிவதேங்கிற வார்த்தைங்கிறது கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய உறவை பற்றி பேசுகிறது. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அந்த உறவை குறித்து பேசுகிறார். அவள் புருஷனை அறியாத ஸ்திரியா இருந்தால் கணவனுக்கும் மனைவிக்கு இருக்கக்கூடிய உறவை குறித்து பேசுகிறது. அந்த உறவுல கவனிங்க, முக்கியம். தேவன் எங்கே இருக்கிறார், நான் எங்கே இருக்கிறேன், அவரை அறிவதற்கு நான் பிரயாசப்படுகிறேன் இல்லை, அவர் தன்னை வெளிப்படுத்துவதற்கு வாஞ்சிக்கிற என்னிடத்துல முன் வருகிறார், கிருபையாக முன் வருகிறார். அதற்கு நான் இணங்கும் பொழுது, அவரோட நான் ஐக்கியப்படும் பொழுது, அவரை அறிகிற அறிவில் நான் பெருக பெருக அவர் விரும்புகிற கனிகளை இந்த பூமியில் வெளியே கொண்டு வருகிறேன். நித்திய ஜீவனா நித்தியமா வாழ்றதில்ல. தேவனை அறியாத மனுஷன் நித்தியமா வாழுவான். மனுஷன் நித்தியமாக வாழ போகிற மனிதனாக இருக்கிறபடினாலே அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு வாழ்கிறது நல்லது. நித்திய ஜீவனா தேவனோடு வாழ்கிறது, தேவனோட நெருக்கமாக வாழ்கிறது, தேவனை அறிந்து வாழ்வது, அவனுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை அவரோடு இணைந்து பெற்றுக்கொள்வது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. 1 கொரிந்தியர் 6 பேசுகிறாருங்க, வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவருடைய ஒரே மாம்சமாக இருக்கிறாங்கிறார். வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளை கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லலை, அவங்களுக்குள்ள திருமண உடன்படிக்கை ஏற்பட்டு சொல்லலை. அது மேரேஜாகவே கத்தர் பார்க்கல, உறவாகவே பார்க்கல. அது சொல்லிட்டு தவறான உறவுங்கிறாரு. உடனே நல்ல உறவை சொல்கிறார், அப்படியே கிறிஸ்துவோடு இசைந்திருக்கிறவன்கிறார். படிக்கலையாங்க? வேசியோடு இசைந்திருக்கிறவன், அப்புறம் கிறிஸ்துவோடு இசைந்திருக்கிறவன், அவரோட ஒரே ஆவியா இருக்கிறாங்கிறாரு. அது தவறான உறவு, இது சரியான ஒரு. நல்ல கவனிங்க, ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலன்னா
அவன் ஆண்டவரோடு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் வர முடியாது. அது தப்பான உறவாயிரும், இல்லீகல் கான்டாக்ட் ஆயிரும். வந்து புரியுதுங்களா? நான் என்ன இது ஒரு மேரேஜ், நான் நித்திய ஜீவனுக்குள்ளே வரல, இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளலைன்னா அவரோட நான் நெருக்கமாக பழகிறேன், அவரோட நான் அந்நியுன்யமாக வாழ்கிறேன்னு நினச்சிங்கன்னா அது இல்லீகல் கான்டாக்ட். அதனால தான் நம்ம மாம்சத்தில் செய்கிற சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்கள் அதெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறது கிடையாது. கர்த்தர் உறவுக்குள்ளே வர விரும்புகிறார். அந்த உறவுக்குள்ளே தான் எல்லா நிறைவும் இருக்கிறது. 1 சாமுவேல் திருப்புவோம். 1 சாமுவேல் 2:30. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு மக்கள் கர்த்தரை கனவீனப்படுத்துகிறார்களா? படுத்துறாங்க. அன்றைய படுத்துறோமா இன்றைக்கும் படுத்துகிறாங்க. கனவீனப்படுத்துகிறதுனா அவரை அசட்டை பண்ணுகிறது சொல்கிறார் இல்லையா, என்னை அசட்டை பண்ணுகிறான்ற இல்லையா. அசட்டை பண்ணுறதுன்னா அவரை இக்னோர் பண்ணுறது, அவரோட வார்த்தையை பெருசாக மதிக்காமல் இருப்பது, அவர் கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கொடுக்காமல் இருக்கிறது என்னதென்றால் அசட்டை பண்ணுகிறது. யார் அசட்டை பண்ணுகிறார்களோ அவர்கள் கனவீனப்படுவார்கள் இருக்கு. கனவீனப்படுவார்னு தமிழில் போட்டிருக்கு, ஆங்கிலத்தில் லைட்லி எக்ஸ்டீம்டு இருக்குன்றது, குறைந்து மதிப்பிடப்படுவார்கள். ஏன்னா அவரை நாம் நிறைய மதிக்கலைன்னா நமக்கு வர்ற மதிப்பும் குறைவாக தான் இருக்கும். ஒருவரை நான் எப்படி ட்ரீட் பண்ணுகிறோம், மேன்மையான விதத்திலையும் நடத்தலாம் அல்லது மட்டமான விதத்திலையும் நடத்தலாம். இங்கே சொல்கிறாரு, நான் உன்னை சொல்லியிருந்தேன், எனக்கு முன்னாடி சரியாக நடந்திருந்தீங்கன்னா உன் வீடு என்றென்றைக்கு எனக்கு முன்பாக நிலைத்து நிற்கும், உன்னுடைய சந்ததிகள் காலகாலமாக எனக்கு முன்பாக ஆசாரிய பணி செய்வார்கள். அப்படி சொல்லியிருந்தது இனி எனக்கு தூரமாக இருப்பதாக. இனி உன் வீட்டில் ஒருவனும் ஆசாரி பணி செய்ய மாட்டாங்க, உன் வீடு எனக்கு முன்பாக நிலைத்து நிற்க மாட்டாதுன்னு சொன்னார். காரணம் என்ன? என்னை நீ அசட்டை பண்ணியிருக்கிற, என்னை நீ கனவீனப்படுத்தியிருக்கன்னு சொன்னார். இது எதை காமிக்கிறது என்றால், இன்னைக்கும் தேவனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய வாஞ்சையாக இருக்கிறது, தேவனுடைய மனதில் இருக்கக்கூடிய சிந்தை என்னன்னு காமிக்குது. தேவன் எதை கனப்படுத்துகிறாரோ, இது பிரின்சிபலுங்க, இதில் தான் இதுக்கு மேரேஜுக்கு சம்மந்தம் இருக்கிறதுனால தான் வசனம் சொல்கிறேன். இது பிரின்சிபல், கோட்பாடு. தேவனுடைய மனதில் எது என்ன இருக்குதுன்னு காமிக்கிறது. தேவன் எதை கனப்படுத்துகிறாரோ அதை நீ கனப்படுத்துகிறீர்கள், அல்லது தேவன் எதை கனப்படுத்த சொன்னாரோ அதை கனப்படுத்துகிறீர்கள் என்றால் அதனுடைய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும், அது உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நிலைத்து நிற்கும். தேவன் கனம் பண்ண சொன்னதை, தேவன் மேன்மையாக நினைக்க சொன்னதை நீ கனவீனப்படுத்துகிறீர்கள், அற்பமாக நினைக்கிறீர்கள், அசட்டை பண்ணுகிறீர்கள் என்றால் அது உங்களை வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து போயிட்டே இருக்கும். அதாங்க நடந்துச்சு. உன்னை நித்தியமாக நிலைத்திருக்க பண்ணுவேன்னு சொன்னேன், என்னை அசட்டை பண்ணதுனால, அற்பமாக நினச்சதுனால, என்னை மட்டமாக நினச்சதுனால அது உன் வாழ்க்கையில் தொடர்ந்து போகாதுனர். கனம் ரொம்ப முக்கியங்க. இருதயத்தில் இருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் முக்கியம். ஒரு நாள் தாவீது எருசலேமில் இருக்கிற ஒரு கிணத்து தண்ணியை குடிக்கணும்னு ஆசைப்படுறார். அது ஆசைப்பட்ட உடனே அப்போ எருசலேம் எதிரிகளால் சூழ்ந்துருக்குது. அவனுடைய 3 பராக்கிரமசாலிகள் எதிரியுடைய எல்லைக்குள்ளே போய் அங்கிருந்து தண்ணி கொண்டு வராங்க. இது கேட்க மட்டமாக இருக்கும், இது ஒரு சாதாரண மேட்டரா, நினைச்சாரு விட்டுறவன் தானே. ஆனால் அவனை கனப்படுத்தணுங்கிறதுக்காக உயிரை பணையம் வச்சு தண்ணி கொண்டு வராங்க. கொண்டு வந்தோன்னா தாவீது தண்ணியை வாங்கி குடிக்கல, கீழே ஊற்றிடுறாரு. அப்படியே என்ன இவ்வளோ உயிரை கொடுத்து பணையம் கொண்டு வந்து குடிக்க வேணாமா? அவர் சொல்கிறார், இதை நான் குடிச்சேன்னா என்னுடைய நண்பர்களுடைய உயிரை குடிக்கிற மாதிரி சொல்லி நான் கர்த்தருக்கு நான் ஹானர் பண்ணுறேன்னு சொல்லி கீழே ஊற்றிடுறாரு. அதெல்லாம் என்னென்னா பார்க்குறதுக்கு மட்டமாக இருக்கும். உயிரை பணையம் வச்சு கொடுத்தது நான் கர்த்தருக்கு கொடுத்துறேன், கீழே ஊற்றுறான். இதெல்லாம் கர்த்தருடைய இருதயங்க. நம்ம எதை கனப்படுத்துகிறோமோ அல்லது கர்த்தர் எதை கனப்படுத்த சொன்னாரோ அதை கனப்படுத்துகிறீர்கள் என்றால் கர்த்தரால் நாம் கனப்படுத்தப்படுவோம். கர்த்தர் கனப்படுத்துகிற பல காரியங்களை பாதுகாப்பார், பராமரிப்பார், நிறைவை கொடுப்பார், சம்பூர்ணத்தை கொடுப்பார், குறைவில்லாமல் வாழ வைப்பார்.
அது அது ஒரு நாள் இருக்கிறது இல்லை, வாழ்நாள் முழுக்க இருக்கும். திருமண உறவில் வருகிறோம், கல்யாணத்தன்னைக்கு மக்கள் கத்தரை கனப்படுத்துகிறாங்க. கல்யாணத்தன்னைக்கு நடக்குது ஒரு மரியாதை, ரெஸ்பெக்டு. கத்தருடைய சமூகத்தில் வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள். கத்தரும் கேட்டார், நாமும் கேட்டோம் அப்படின்னு. உன்னை கனப்படுத்துவேன், உன்னை பாதுகாப்பேன், உன் தேவையெல்லாம் செஞ்சு நிறைவேற்றுவேன், உனக்கு கீழ்ப்படிவேன், உன்னை கனப்படுத்துவேன், என் உலக சம்பத்துகளால் உன்னை கனப்படுத்துவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு கேட்டால் ரொம்ப நாளத்தில் இல்லை. அன்னைக்கு கனப்படுத்தின அந்த கத்தரை கனப்படுத்துவேன், இந்த கத்தருக்கு முன்பாக சொன்னது, கத்தரை சாட்சியாக வச்சு சொன்னது. அதனால முதல் வார்த்தையிலே சொன்னேன், நீ சொன்ன அந்த வாக்குறுதிகளை நான் கேட்டேனாரு. அதை கனப்படுத்துகிறோம். அந்த வாக்குறுதிகளை அன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நான் சொன்ன வாக்குறுதிகளை நான் கனப்படுத்துகிறேன் என்றால் நம்முடைய திருமண வாழ்க்கை மற்ற திருமண வாழ்க்கையை காட்டிலும் சிறந்த வாழ்க்கையாக இருக்கும். மற்றொரு வாழ்க்கையை போல நம்மளோட வாழ்க்கையாக இருக்காது, மேலான வாழ்க்கையாக இருக்கும். கல்யாணத்தன்னைக்கு ஆரம்பித்த கணத்தை, அந்த கொடுத்த மரியாதையை கடைசி வரை கொண்டு போயிட்டே இருக்கோம்னா அது நல்ல திருமணமாக இருக்கும். நம்ம சர்ச்சில் தான் பெரும்பாலும் காணிக்கையெல்லாம் வாங்குற கிடையாது. கல்யாணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ காணிக்கை கொடுப்பீங்க கேட்க கிடையாது. நான் தான் கல்யாணம் முடிஞ்சோன்னா மொய் கொடுத்து வருவேன், நாங்கள் வச்சு கூப்பிட்டு வருவேன். ஆனால் சில சர்ச்சில் கல்யாணத்தன்னைக்கு கணவனும் மனைவியும் போய் காணிக்கை கொடுக்கணும் தெரியுமா? ட்ரெடிஷனல் சர்ச்சில் கட்டாயம் காணிக்கை கொடுக்கணும், அது நல்லதுங்க. ஆனால் அவங்க எப்படி 100 ரூபா கொடுக்குறானோ 200 ரூபா கொடுக்குறாங்க, எவ்வளோ கொடுக்குறான்னு தெரியாது. ஆனால் அன்னைக்கு நான் அந்த குருவை கனப்படுத்தலை. என் திருமண நாளில் முதல் நாளில் நாங்கள் 2 பேரும் இணைந்து கத்தரை கனப்படுத்துகிறோம். அந்த அந்த வாழ்க்கை முறை இருக்கணும். என் பொருளில் கனப்படுத்தணும், என் வாழ்க்கையில் கனப்படுத்தணும். அப்படி கனப்படுத்துகிறோம் என்றால் அந்த திருமண வாழ்க்கை தொடர்ந்து நிலைத்து நிற்கக்கூடிய திருமண வாழ்க்கையாக இருக்கும். கர்த்தருக்கு முன்பாக உங்கள் வீடு நிலைச்சு நிற்கும். இது கோட்பாடு. வாசிப்போம் நீதிமொழிகள் 18:22. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான். NLT போடு. The man who finds a wife finds a treasure and he receives favor from the Lord. மனைவியை கண்டடைகிற மனுஷன் பொக்கிஷத்தை கண்டடைகிறான் இருக்கு. எத்தனை பேர் மெய்யாவே சொல்றீங்க, என் மனைவி எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷன்? எத்தனை பேர் சொல்றீங்க? பயந்துக்கிட்டு சொல்றீங்களா? ஒன்று சொல்லிருங்க, பார்க்குறாங்க. சார் தூக்கலை. நிறைய ஆண்கள் தன் மனைவி கர்த்தர் கொடுத்த ஒரு கிஃப்ட் பொக்கிஷன் நினைக்கிறது கிடையாது. யாக்கோபு சொல்றார், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. உங்கள் மனைவி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட். அப்படி முதல்ல பாருங்க. நிறைய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஆரம்பத்தில் ஏஞ்சல் தான் நினைச்சேன், ஆனால் இப்போ தான் தெரியுது ஏஞ்சலை விழுந்து போன ஏஞ்சல் மாதிரி இருக்குங்கிறாங்க. விழுந்து போனேன், கர்த்தர் பரலோகத்திலிருந்து கொடுத்த ஒரு கிஃப்ட்டுன்னு தான் நினச்சேன். ஆனால் ஆச்சரியப்பட்டேன், வியந்திருந்தேன். ஆனால் அது பரலோகத்திலேருந்து வந்த கிஃப்ட் இல்லை பாஸ்டர், நரகத்திலேருந்து வந்த கிஃப்ட்டுங்கிறாங்க. அதாவது 2 பேரும் சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் நீங்கள் தான் சொன்னீங்க பரலோகத்திலேருந்து வந்த கிஃப்ட், நீங்கள் என் மனைவி கர்த்தர் தந்த பரிசு. நீங்கள் உங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் பரலோகத்திலேருந்து வந்த கிஃப்ட்டு இப்போ நரகத்திலேருந்து வந்த கிஃப்டாக மாறி இருக்கு. எடுத்த உடனே சொல்லலை. நீங்கள் கல்யாணம் பண்ணி 3-5-6 மாதத்தில் நீங்கள் அப்படி சொல்லலை. கல்யாணம் பண்ணி ஒரு சில வருடங்கள் ஆனதுக்கப்புறம் தான் அன்னைக்கு ஹனியாக இருந்தது இன்னைக்கு சனி மாதிரி இருக்கு. அன்னைக்கு தேனாக இருந்துச்சு, இப்போ மாறி இருக்குன்னா அப்படிப்பட்ட கிஃப்டை ஏன் இப்படி மாறினீங்கன்னு செக் பண்ண வேண்டியது நீங்கள் தான். எந்த இடத்துல மாறி இருக்கிறது, எந்த இடத்துல ஒரு சிறந்த உறவாக ஆரம்பிக்கப்பட்ட உறவு இன்னைக்கே மேலான உறவாக இல்லை என்று நாம் தான் யோசிச்சு பார்க்கணும். இல்லை இது சரியில்லைன்னு சொல்லி இன்னொன்று நீங்கள் கண்டுபிடிச்சா கூட இந்த உறவில் இருக்கிற பிரச்சனையை கர்த்தரிடமிருந்து வந்த கிஃப்டாக இருந்தது
இன்னைக்கு நகரத்துலேருந்து கிஃப்ட் மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்னா, இதை நீ கண்டுபிடிக்கலன்னா அடுத்த உறவு உங்களுக்கு கொஞ்ச நாள் அப்படி மாறிடும். அந்த உறவும் சிறப்பாக அமையும் என்பதற்கான எந்த விதமும் கேரண்டி கிடையாது. நல்லா கவனிங்க. எல்லாருமே மாம்சம் இருக்கு. மாம்சம் இல்லாத ஆள் யார் இருக்கா? உங்களுக்கு மாம்சம் இருக்கு, எனக்கு இருக்கு, எல்லாருக்கும் மாம்சத்தில் இருக்கு. மாம்சத்தில் எல்லாரும் குறை இருக்கு. ஒருத்தரை பார்க்க பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தேன் பார்த்தீங்களா? பார்க்கும்போது பாசிட்டிவ் கண்ணாடி போட்டு தான் பார்த்தோம். அன்னைக்கு எதுவுமே நெகட்டிவா தெரியாது. தெரியவே கண்ணுக்கே தெரியாதுங்க. இப்போ எல்லாமே நெகட்டிவா தெரியும். ஒரு மனிதன்கிட்ட நீங்க நல்ல காரியத்தை வெளியெடுக்க போறீங்களா, கெட்ட காரியத்தை வெளியெடுக்க போறீங்களா என்பது அவரை நீங்க ட்ரீட் பண்ணக்கூடிய விதத்தில் தான் இருக்கிறது. நீங்க அவரை எப்படி ட்ரீட் பண்ணுகிறீர்கள், எப்படி நடத்துகிறீர்கள் அடிப்படையில் தான் நல்லதும் கெட்டதும் அந்த மனுஷன்ட்டு வரும். திருமணங்கிறது விளையாட்டு விஷயம் கிடையாதுங்க. இன்னைக்கு அநேக மக்கள் என்கிட்ட கேட்குறாங்க, நான் ரசிக்கப்படாத பையனை கல்யாணம் பண்ணலாமா, ரசிக்கப்படாத பெண்ணை கல்யாணம் பண்ணலாமா? வேதம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. ஏன்னா அது திருமணம் விளையாட்டு விஷயம் இல்லை, கிறிஸ்துவுக்கும் சபைக்குள்ள உறவை காமிக்கிறது. இது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காரியம். என்ன ஆனாலும் திருமணத்துக்கு முன்னாடி கத்தட்ட கேளுங்க, இது நான் செய்கிறது சரியா, இது உங்களுக்கு சித்தமா, அப்படி நோக்கமானு கத்தட்ட கேட்டுட்டு செய்யுங்க. இல்லை அன்னைக்கு ரட்சிக்கப்படாமல் இருந்தீங்கன்னா அது வேற. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் தான் ஆண்டவர் என்றால் ஒவ்வொரு காரியத்தை விட்டு கேட்கணும். ஆனால் பிரின்சிபல் என்ன? ரட்சிக்கப்பட்ட ஆளை கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னா அவற்றிருந்து வருகிற நல்லதோ கெட்டதோ எதன் அடிப்படையில் வருகிறது என்றால் நீங்கள் அவரை நடத்துகிற விதத்திலிருந்து வருகிறது. அது கணவனாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம். மனைவியின் சரியான விதத்தில் நடத்துறீங்க, கனப்படுத்துறீங்க, மதிக்கிறீங்க, உயர்த்தி பார்க்குறீங்கன்னா தெய்வீகமான குணாதிசயங்கள் வெளியே வரும். மட்டமாக நினைக்கிறீங்க, அவமதிக்கிறீங்க, தாழ்த்துக்கிறீங்கன்னா அதற்கேற்ற குணாதிசயங்கள் வெளியே வரும். அடுத்த டிரான்ஸ்லேஷன் போடு. இது சிவி கம்ப்ளீட் இங்கிலீஷ் வெர்ஷன். A man's greatest treasure is his wife. ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய பொக்கிஷம் அவனுடைய மனைவி. எத்தனை பேர் இதை சொல்வது நான் ஏற்றுக்குவாங்கன்னு கேட்டால் கிடையாது. என் மனைவி தான் என்னுடைய மிகப்பெரிய பொக்கிஷன் எத்தனை பேர் சொல்கிறாங்கன்னா பெரும்பாலானவர்கள் சொல்ல மாட்டாங்க. She is the gift from the Lord. அவள் கர்த்தரிடத்தில் வந்த ஒரு கிஃப்ட், அவள் விலையேறப்பட்ட பொக்கிஷம். நீதிமொழிகள் 31 சொல்றாரு, குணசாலியான மனைவியை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கலும் மதியங்கிறார். அதான் ஹானர் பண்றதுங்க, மதிக்கிறதுங்க. என் மனைவி எனக்கு கனமான ஒரு பொருள், கர்த்தர் கொடுத்த கனமான மதிப்புக்குரிய ஒரு கிஃப்ட். அப்படி கனப்படுத்துகிறோம் என்றால் அது மேன்மையா இருக்கும். கர்த்தர் உறவை அப்படித்தாங்க பார்க்குறாரு. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க கணவனை எப்படி பார்க்குறாருன்னா, இது கணவனுக்கும் பொருந்தும், ஒரு விலையேறப்பட்ட கிஃப்ட் போல தான் பார்க்குறாரு. கனப்படுத்துறதுன்னு என்ன? மதிக்கிறது, மேன்மையாக நினைக்கிறது, உயர்த்தி பார்க்கறது, புகழ்றது, புகழ்ச்சியாக பேசுறது, அதான் கனப்படுத்துறதுன்னு அர்த்தம். 1 பேதுரு 3:7. அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்துடனே அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை மரியாதையை செய்யுங்கள் இருக்கு. எபேசியரில் சொல்றாரு, எபேசியர் 5:33, எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவுள். பயபக்தியா இருக்க கடவுள்னா, உங்களுக்கு பயபக்தி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியலன்னா இந்த ஒரு பகுதியை மட்டும் ஆம்பிளிஃபைடு பைபிளில் படிச்சு பாருங்க. பயபக்தினா என்னன்னு சொல்றாரு? அவளை புகழ கடவுள், அவளை கனப்படுத்த கடவுள், அவனை மேன்மையாக எண்ண கடவுள், அதான் கணம். இது கர்த்தர் ஒரு ஆலோசனையா சொல்லலைங்க, கட்டளையா சொல்லியிருக்கிறார். கணவன் மனைவியை கனப்படுத்த சொல்றார். கனப்படுத்துறதுனா மரியாதை கொடுக்கறது, மேன்மையா நினைக்கிறது, எக்ஸ்ட்ரீமா பேசுறது,
ஒரு பெரும் மதிப்புள்ள ஒரு நபராக பார்ப்பது. அப்படி நம்ம கல்ச்சரில் பார்க்குறாங்களான்னு கேட்டோம்னா கிடையாது. மனைவி சமயக்கட்டில் இருக்கக்கூடிய ஒரு அழுக்கு துண்டு மாதிரி, அப்படித்தான் நிறைய ஆண்கள் பார்க்குறாங்க. மனைவிக்கு ஒரு மரியாதை கிடையாது. என்ன என்ன பேசுகிற, சும்மா இரு, உனக்கு என்ன பேசுறீங்க, பேசாம இரு. அப்படித்தான் மனைவியை ட்ரீட் பண்ணுறார்களே தவிர மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கணவன்மார்கள் கொடுக்குறாங்கன்னு கேட்டால் கிடையாது. அதனால தான் திருமணம் கர்த்தருக்கு முன்பாக மேன்மையான திருமணமாக இல்லை. இன்னைக்கு உனக்கு என்ன தெரியும், பேசாம இரு, நீ பேசாத, பேசுனா வாயிலே அடிப்பேன். ஆனால் பைபிள் வேற மாதிரி சொல்லுது. அதே போல மனைவியும் கணவனை மதிப்புள்ளவராக, கனம் பெற்றவராக, மரியாதைக்குரியவராக கணவனை மனைவி ட்ரீட் பண்ணணும். இல்லைங்க அவர் எப்படி நடந்து கொள்றாரு அவங்களுக்கு தெரியாது, இவர் இப்படி நடந்து கொண்டா மரியாதை கொடுங்கன்னு பைபிள் எதுவுமே சொல்லலைங்க. எந்த விதமான கண்டிஷனும் பைபிள் கொடுக்கல. அவர் மரியாதைக்கேற்ற விதத்தில் நடந்து கொண்டார் என்றால் மரியாதை கொடுங்க, மரியாதைக்கு ஏற்ற விதத்தில் நடந்து கொள்ளவில்லை என்றால் அவரை தூக்கி போட்டு மிதிங்கன்னு சொல்லவே இல்லை. சொல்லியிருக்கா? நீங்க அவருக்கு மரியாதை கொடுக்காத பொழுது நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை என்று அர்த்தம். கர்த்தர் சொன்ன வார்த்தையை நீங்க அசட்டை பண்ணுகிறீர்கள். அவர் எதை கனப்படுத்த சொன்னாரோ அதை நீங்க கனப்படுத்தாத பொழுது நாம் மறைமுகமாக கர்த்தரை அசட்டை பண்ணுகிறோம், இக்னோர் பண்றோம், அவரோட வார்த்தையை அற்பமாக நினைக்கிறோம்னு அர்த்தம். அதனால தான் அநேக திருமணங்கள் இன்னைக்கு சக்ஸஸாக இல்லை. மட்டமாக பேசுறது, ரெஸ்பெக்ட் கொடுக்கறது கிடையாது, கனப்படுத்துறது கிடையாது. மக்கள் சொல்கிறோம், நான் அவர் மரியாதைக்குரிய விதத்தில் நடந்து கொண்டால் நான் மரியாதை கொடுக்காமல் இருக்க போகிறேன். முதல்ல அவர் அப்படி நடந்துக்க சொல்லுங்க. மரியாதைக்குரிய விதத்தில் நடந்தோம்னா மரியாதை கொடுத்துருவாங்களா? கொடுக்காதவன் என்னைக்கும் கொடுக்கவே மாட்டாங்க. எனக்கு ஒருத்தர் தெரியுங்க, சொல்லுல, பேச்சில், செயலில் பெர்ஃபெக்ட்டுங்க. அவர் இது வரைக்கும் யார்கிட்டையுமே சாரி கேட்டது கிடையாதுங்க. அவர் ஒரு ஊருக்கு போனாருங்க, அவரை கேவலமாக ட்ரீட் பண்ணாங்க. இவன் தானே அவன் தானேன்னு சொன்னாங்க. யாரை பற்றி சொல்கிறேன்? இயேசுவை பற்றி சொல்கிறேன். சொல்லுல, செயலில், பேச்சில் எந்த தவறும் செய்யாதவர் அவரை அற்பமாக நினச்சாங்க. பிசாசு ஒரு பொய்யை சொல்கிறாங்க, உனக்கு ஏற்ற விதத்தில் அந்த ஆள் பேசலை, உனக்கு ஏற்ற விதத்தில் அந்த ஆள் நடந்து கொள்ளணும்னா அந்த ஆளை நீ மதிக்காத. கால் தூசுக்கு சமானம்ங்கிறாங்க தெரியுமா? அவன் என்னங்கிறது நம்ம கணவனைத்தான், வேற யாரும் கிடையாது. அவன் கால் தூசுக்கு சமானம், அப்படி தட்டி விட்டு போயிருவேன். அப்படியே அது பிசாசுடைய வஞ்சனை. அவங்க பேசுனதும் அவர்கள் செயல்பட்டதும் நான் கரெக்டுன்னு சொல்லலை. ஆனால் கர்த்தர் ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காரு, ஒரு பொசிஷனை வச்சிருக்காரு உங்களுக்கு. அந்த பொசிஷனின் அடிப்படையில் கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணணும். ரெஸ்பெக்ட் பண்ணலைன்னா நீங்கள் அந்த மனுஷனை அசட்டை பண்ணலை, கர்த்தரை அசட்டை பண்ணுறீங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்குதா? எல்லா இடத்துலையும் நடக்குது. கர்த்தர் தான் தெரிந்து கொண்டு கர்த்தர் தான் அந்த பிளேஸை வச்சார். இன்னைக்கு வாலிய பிள்ளை பசங்க, சின்ன பசங்க, ஊழியத்துக்கு வந்த பசங்க, சின்ன பசங்க, அவங்களாம் மூத்த ஊழியக்காரர்களை கேவலமாக பேசுகிறாங்க. நரின்னு பேசுறது, கேவலமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது. அவங்களுக்கு ஒரு அழைப்பு, உங்களுக்கு தெரிஞ்ச கிருபை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அழைப்பு கொடுத்தாரா? அவர்களால் பல மக்கள் ரசிக்கப்பட்டிருக்காங்களங்க, வாழ்வடைஞ்சிருக்காங்களங்க. அவங்க போதிச்சது பெர்ஃபெக்ட்னு சொல்லலை, ஆனால் அழைப்பு, அந்த அபிஷேகம் கர்த்தர் வச்சதில்ல. பைபிளில் சவுலும் தாவீதும் பாருங்க. தாவீதை சவுல் கொல்ல நினைக்கிறார், ஆளை வச்சு விரட்டுறாருங்க, எப்படினாலும் கொன்றணும்னு. எனக்கும் மரணத்துக்கும் ஒரு அடி தூரம் தாங்கிறாரு. 2 கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சவுலை கொல்றதுக்கு தாவீதுக்கு. அவர் சொல்றார், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷன் மேல நான் கைப்படுவது எப்படிங்கிறாரு. கர்த்தர் எதிலிருந்து விலக்கி வைப்பாராங்கிறான். இத்தனைக்கு அந்த மனுஷன் மேல அபிஷேகமே இல்லைங்க, போயிருச்சுங்க, பேய் பிடிச்சிருக்குங்க இப்போ அவனுக்கு. ஆனால் கர்த்தர் அந்த மனுஷன் மேல ஒரு பிளேஸ்மெண்ட் வச்சாரு, ஒரு வேலை நிமித்தம் ஒரு அபிஷேகம் கொடுத்தாரு. அந்த மனுஷனுக்கு விரோதமான எப்படி பேசுவேங்கிறான். அவனுடைய ஒரு சின்ன ட்ரெஸ்ஸை ஓரமாக அறுத்துட்டாங்க, அதுக்கு அவனுக்கு இருதயம் துடிக்குங்க.
அதான் ஹானர் பண்ணுறது. கர்த்தர் கொடுத்த பிளேஸை, கர்த்தர் கொடுத்த அந்த என்ன சொல்கிறது, அந்த இடத்தை மதிக்கலைன்னா அது சிறப்பாக போகாது, கண்டினியூவாக போகாது. உங்கள் மனைவி பக்கத்தில் இருந்தால் சொல்லுங்கள், கையை பிடிச்சி சொல்லுங்கள், என் மனைவி, சும்மா சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள், சொல்லுங்கள். வெக்கமான சூடு சோரணை எல்லாம் போயிட்டு, என் மனைவி கர்த்தருடைய மகள். ஆமென். கணவனை பார்த்து சொல்லுங்க, என் கணவன் கர்த்தருடைய மகன். ஆமென். அப்ப கர்த்தருடைய மகனை எப்படி ட்ரீட் பண்ணணும்? நீங்க கர்த்தருடைய மகளை எப்படி ட்ரீட் பண்ணணும்? அவர் அப்பா தான், ஒருவேளை மாமனாராக இருக்காரு. ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். அவர் சொல்லியிருந்தார், ரசிக்கப்படாத பையனை கல்யாணம் பண்ணாங்க. எதுவும் சொன்னார். அவர் பிரசங்க மண்டலம் எதுவுமே போல, பேசிட்டே போனார். பக்கம் பக்கமாக நோட்ஸ் சொல்லியிருந்தார், பேசிட்டே போனார். நான் என்னடா அவர் கல்யாணம் பண்ணுறது மறந்துட்டாரா நினச்சிட்டு இருந்தேன். நானும் 3/4 மணி நேரம் உட்காந்துருக்கேன், தாலி கட்டவே இல்லை, போயிட்டே இருக்கு. அவர் ஒன்று சொன்னது எனக்கு பிடிச்சி. ஒரு பையன் ரசிக்கப்படாத பையன், அந்த பொண்ணு ரசிக்கப்பட்ட பொண்ணு. கல்யாணம் முடிஞ்சு வாழ்க்கையை முதல்ல ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணு ஜெபம் பண்ணியிருக்கா. ஏசப்பா எங்களை இணைச்சிருக்கீங்கப்பா, எங்கள் வாழ்க்கையில் முதல் நாளில் ஏசப்பா எங்களை நடத்துக்கப்பா, ஏசப்பான்னு சொல்லியிருக்கான். இவன் நல்லா கவனிச்சிருக்கான். இவனுக்கு ஜெபம் பண்ண தெரியாது. அவன் அடுத்து சொல்லியிருக்கான், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சொன்ன உடனே ஜெபம் பண்ணியிருக்கான், ஏசு மாமா நன்றி மாமா. என்ன உறவில் வார அவன் அவனை கவனிக்கிறீங்களா? அவன் ஜெபத்தை கேட்டிருக்கான். அப்பா அப்பா அப்பாங்கிறான்னா அப்பா அவருக்கு நான் மாமனார் தான். அவர் அப்பா தான், ஆனால் உங்கள் கணவருக்கு அப்பாவாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒருவேளை மாமனார் மாதிரி இருக்காரு. அவர் வந்து கேட்பார், என் மகனை ஏன் இப்படி நடத்துகிற, என் மகனை ஏன் இப்படி அவமானப்படுத்துகிற, என் மகளை ஏன் இப்படி மோசமாக நடத்துகிறன்று அவர் உங்கள்கிட்ட வந்து கேட்காத அளவுக்கு பார்த்துக்குங்க. கர்த்தர் பேசுகிறதை கவனிக்கிறாரா, நம்ம செயலை கவனிக்கிறார். அப்படி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுகிற முக்கியங்க. நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுகிற விதம், நாம் கனப்படுத்துகிற விதம், இப்படி வாழ முடியும். வேதத்தில் சொல்லியிருக்கா வாழ முடியும். அப்படி வாழ்கிறோம். வெளியிருந்து ஒரு மனுஷன் வாரான், தேவனை அறியாத மனுஷன் வாரான், மனைவி அவர் ராணி மாதிரி வச்சுருக்கிறாரு, கணவனை அவர் ராஜா மாதிரி வச்சுருக்காங்கன்னா அவங்க வேந்து போயிடுவாங்க. டே இன்னைக்கு தான் இருக்கீங்களா நடிக்கிறீங்களான்னு கேட்பான். சத்தியம் என்னங்க, தேவனை குறித்த காரியம், தேவன் எல்லாவற்றையும் ஹானர் பண்ணுறவர். மனுஷனை முதல் படைச்சிட்டு எதே ஒரு இடத்துல வச்சாரா? அவனுக்கு பெர்ஃபெக்டான ஒரு இடம், நான் ஒருத்தனை படைக்க போகிறேன், அவன் நல்ல இடத்துல இருக்கணும்னு சொல்லி அவனை கனப்படுத்தக்கூடிய இடத்தை உருவாக்கிட்டு அவனை முதலே படைக்கிறான், கடைசியில் படைக்கிறது. சிறந்த இடம்ங்க, கனி தரக்கூடிய இடம், பொண்ணு விளையும், நதி ஓடும், பறவைகள் அப்படி கிச்சு கிச்சு கிச்சுன்னு சத்தம் கேட்கும். ஒரு இன்பமான இடத்துல வைக்கிறார். அதான் தேவன். தேவன் எல்லாவற்றையும் ஹானர் பண்ணுறவர். நாம் இழந்தோம், கனத்தை இழந்தோம், கர்த்தர் திரும்பி நம்மை கனத்தை கொடுத்தார். மகிமையினாலும் கனத்தினாலும் கர்த்தர் நம்மை ஹானர் பண்ணுறாருங்க. தேவன்னா ஹானர் பண்ணுறவர். பிசாசு எல்லாவற்றையும் அசட்டை பண்ணுகிறவன், மட்டமாக நினைக்கிறவன். நம்முடைய அழைப்பை மட்டமாக பேசுவான், நம்முடைய திறமைகளை மட்டமாக பேசுவான், நமக்குள்ள இருக்க வரங்களை மட்டமாக பேசுவான். நீங்கள் உங்கள் கணவனையோ உங்கள் மனைவியோ மட்டமாக பேசுகிறீங்க, அவமானமாக பேசுகிறீங்க, தாழ்த்தி பேசுகிறீங்கன்னா பிசாசுக்கு வாயா மாறி இருக்குன்னு அர்த்தம். கொஞ்ச நேரம் சொல்கிறாங்க இல்லையா, வாயை வாடகை கொடுத்துட்டேங்கிறாங்க பார்த்தீங்களா? ஏன்னா அவனுடைய சொற்களை உச்சரிக்கக்கூடிய ஆட்களாக நம்ம மாறுறோம். அதனால தான் திருமணத்தில் கனமும் மதிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அதிமுக்கியமான காரியம். ஆனால் நம்ம கலாச்சாரத்தில் அது இல்லாத ஒரு காரியம். அதனால தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் இல்லை. நீங்கள் வாழாத போது பிள்ளைகளுக்கு ரோல் மாடல் கிடைக்காது. பிள்ளைகள் அதே ஃபாலோ பண்ணோம். நிறைய குடும்பத்தில் அப்பா ரோலில் அம்மா இருப்பாங்க, அம்மா ரோலில் அப்பா இருப்பார். ஃபைனல் டிசிஷன் யார் எடுப்பா?
அம்மா தான் எடுப்பாங்க. அப்பா சரி பாரு. அப்பா யார், அம்மா யார், என்ன ட்ரெஸ்ஸு மட்டும் சரியாக இருக்கும். இவர் சேலை கட்டலை, அவ்வளோதான். ஒருத்தரை தவறாக ட்ரீட் பண்ணுறோம், மட்டமாக ட்ரீட் பண்ணுறோம், கேவலமாக ட்ரீட் பண்ணுறோம், அசட்டை பண்ணுகிறோம் என்றால் அவருக்குள்ள கசப்பு உண்டாகும், வெறுப்பு உண்டாகும். நற்குணங்கள் உருவாகாதுங்க, கசப்பு, உள்ளே இருக்கிற கசப்பு வெளியாக ஆரம்பிச்சிடும். அதனால தான் வேதம் சொல்கிறது, அந்த வசனம் வாசிங்களே, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால அநேகர் திட்டுப்படாதபடிக்கு. உள்ள கசப்பான வேர் உண்டாயிருச்சுன்னா அது அப்படியே பரவ ஆரம்பிச்சிடும். அவர் வேறு வெளியே போய் சொல்லுவார், என் மனைவி என்னை நேசிக்கிறதே கிடையாது, என்னை மதிக்கிறதே கிடையாது, நான் சொல்லுகிறதெல்லாம் அவள் கவனிக்கிறதே கிடையாது, அப்படி 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 போகும். கனப்படுத்த வேண்டிய ஒரு காரியம் அந்த இடத்துல கனவீனப்படுகிறது. கனப்படுத்தினாதாங்க அது உங்கள்கிட்ட தொடர்ந்து நிற்கும், அதனுடைய ரிசல்ட்டை பெற முடியும். வேதத்தில் ஏசாங்கிற ஒரு மனுஷன் முதல்ல பிறந்துட்டான், என்ன ஒரு செகண்டுக்கு முன்னாடி பிறந்துட்டான் அவன், பாவம். ஆனால் அவன் கருவில் இருந்தே ஃபாலோ பண்ணுறவன், அவன் ட்ரை பண்ணால் கிடைக்கல, அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல, காலை பிடிச்சிட்டே பின்னாடி வந்துட்டான். கொஞ்சம் முன்னாடி பிறந்துட்டான் ஏசா. அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பிளெஸ்ஸிங், முதற் பிறந்தவனுடைய பிளெஸ்ஸிங். அவன் ஒரு நாள் கூட மேன்மையாக நினைக்கலங்க. அந்த பிளெஸ்ஸிங்கிறது தேவன் அவனுக்கு ஒரு முதல்ல பிறந்த பிள்ளைக்கு யூத கலாச்சாரத்தில் ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம். அது அவன் ஒரு நாள் நினைக்கல, அதை மேன்மையாக நினைக்கல. ஒருத்தன் மேன்மையாக நினைக்கிறான், அவனுக்கு இது இல்லை. யாக்கோபு ஏமாத்துக்காரன் தான். அவனுடைய உள்ளத்துக்கு வாஞ்சை, அந்த ஆசீர்வாதத்தை பெறணுங்கிற வாஞ்சு இருக்கு. ஒரு ஏசா வேட்டையாடிட்டு வர்றான், வேட்டை கிடைக்கல. ஒரு நாள் சாப்பிடலன்னா செத்தா போவோம், எனக்கு பசிக்குதுங்கிறான். இவன் கரெக்டாக பார்க்குறான், அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒன் அந்த முதல் அதை ஆசீர்வாதத்தை கொடுத்துருங்கிறான். அவன் சொல்கிறான், நான் செத்து போயிட்டு இருக்கேன், அந்த ஆசீர்வாதத்தை வச்சு என்ன செய்யுங்கிறான். அதை மேன்மையாக நினைக்கலங்க. என்னடா கேட்குற, எது முக்கியம் தெரியுமா, சாப்பாடு முக்கியமா ஆசீர்வாதம் முக்கியமான, ஆசீர்வாதம் தான் முக்கியம் போடான்னு சொல்லியிருக்கலாம். அவன் அற்பமாக அசட்டை பண்ணதுனால அது அவனை விட்டு போயிடுச்சு. அதாவது பிரின்சிபல், எதை நீங்கள் கனப்படுத்துகிறீர்களோ அதனுடைய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து ஃபாலோ ஆகும், அதனுடைய நன்மையை பெற்றுக்கொண்டே வரலாம். எதை அசட்டை பண்ணுகிறோமோ அதனுடைய நன்மைகளை பெற முடியாமல் போயிடும். இயேசு கிறிஸ்து தன் வளர்ந்த ஊருக்கு போகிறாரு, அவரால் பலத்த அற்புதங்கள் செய்ய முடியலன்னு இருக்கு. குணமாக்க முடியல, அற்புதங்கள் செய்ய முடியல, நல்ல டீச்சிங் கொடுக்க முடியல அவரை. இப்போ நான் பேசுகிறேன், எல்லாரும் நீங்கள் ஒருத்தர் வந்து பைபிள் படிக்கிறீங்க, ஒருத்தர் பக்கத்தில் பார்க்குறீங்க, ஒருத்தர் தண்ணி குடிக்க போகிறீங்க, ஒருத்தர் உச்சா போகிறீங்க, பிரசங்கம் பண்ண முடியுங்கிறீங்க. ஏன்னா நீங்கள் அந்த அசட்டை பண்ணுகிறீர்கள். அசட்டை பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தைகள் கிடைக்காம போயிடும். ஏசு அந்த இடத்துல அற்புதம் செய்ய முடியலங்க. அவருக்குள்ள இருக்கிற நன்மை அந்த மக்களுக்கு போய் சேரலை. உங்களுக்கு கணவனுக்குள்ள ஒரு நன்மை இருக்கா? இருக்கு இருக்கு, கர்த்தர் வச்சு தான் கொடுத்தாரு. உங்கள் மனைவிக்குள்ளே ஒரு நன்மை இருக்கு, அது நீ ட்ரீட் பண்ணுற விதத்தில் வெளியே வரும். ட்ரீட் பண்ணலைன்னா வராது. நான் ஒருத்தரை தப்பாக ட்ரீட் பண்ணும்போது ஆவியான வேதனை படுறான்னு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் இருக்கு. ஒருத்தர் தப்பாக ட்ரீட் பண்ணுறோம், மட்டமாக ட்ரீட் பண்ணோம்னா ஆவியானவர் துக்கப்படுறாரு. ஆவியானவர் எல்லா இடத்துலையும் இருக்கார்லங்க, சர்வ வியாபிங்கிறோம். எல்லா இடத்துலையும் தன்னை மேனிஃபெஸ்ட் பண்ணுறாரா? எல்லா இடத்துலையும் தன்னை வெளிப்படுத்தி காமிக்கிறாரான்னு கேட்டால் கிடையாது. அவரை அவமதித்தோம், அவர் மேன்மையாக நினைக்கலன்னா அந்த இடத்துல தன்னை வெளிப்படுத்த மாட்டார். அதனால வேதம் சொல்கிறது, முக்கியமான வரங்களை நாடுங்கள், வாஞ்சியுங்கள்ங்கிறார். அதே போல் ஒரு மனுஷன் மேலே கிஃப்ட் இருக்குது, கர்த்தர் கிஃப்ட் வச்சிருக்கிறார். அந்த மனுஷனை நீங்கள் மதிக்கலைன்னா அந்த மனுஷன் மேலே வரக்கூடிய கிஃப்ட் உங்களுக்கு வேலை செய்யாது. வேலையை செய்யாதுங்க. உங்களுக்கு மட்டும் வேலை செய்யாது, மதிக்கிறவனுக்கு வேலை செய்யும். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி, ஐயா தங்கையா, அவருக்கு நான் ஜெபம் பண்ண ஒரு ஜெபம் கூட தரையில் விழலைங்க. ஏன் தெரியுமா?
அந்த மனிதன் என்னை மதித்தது மாதிரி அந்த வயசில் யாருமே என்னை மதிக்கலை. அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பாருங்க. ஓடி வருவார். ஐயாங்கிற வார்த்தையை தவிர மறு வார்த்தை பேச மாட்டார். ஒரே ஒரு முறைக்கு ஒரு வட்டக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு காரியம் கேட்குறேன், ஒரு உதவி செய்யுங்கன்னு. ஒரு உதவினா ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னேன். ஐயா நீங்கள் அப்படி கேட்கக்கூடாதியான்னாரு. சொல்லும் அடியேன் கேட்குறேன்னாரு. அப்போ அவருக்கு 88 வயசுங்க. அவர் சொல்லும்போது இந்த சம்பவம் நடந்து 13 வருஷத்துக்கு மேலே. சொல்லும் அடியேன் கேட்குறேன்னாரு. நான் சொல்லி அந்த மனுஷன் இது வரைக்கும் எதுவுமே ஒரே ஒரு முறை தான் தட்டினார். சென்னைக்கு போவேணான்னு சொன்னேன். ஒரு பேரனை பார்க்குறக்கா போனார். அதான் போக வேணான்னு சொன்னேன். அந்த மனுஷனுக்கு நான் ஜெபம் பண்ண ஒரு ஜெபம் கூட தரையில் விழங்க. என்ன ரெஸ்பெக்ட்! உங்களுக்குள்ள கர்த்தர் கிஃப்ட் வச்சிருக்கிறாங்க. உங்கள் ஒவ்வொருக்குள்ள கிஃப்ட் இருக்கு. ஒரு நல்ல மனுஷனால் சமுதாயத்தை மாற்றக்கூடிய கிஃப்ட் உங்களுக்குள்ள இருக்கு. சில சொல்கிறாங்களே, நான் ஒரு வித்தியாசமான ஆளை எதிர்பார்த்தேன். உங்கள்கிட்ட இருக்கிற ஆளே வித்தியாசமான ஆள் தான். அந்த நீங்கள் நினைக்கிறத மாதிரி உருவாக்கிடலாம். எப்படி உருவாக்குறது? இல்லாததை இருக்கிறது போல அழைக்கணும். வெளியே இல்லை, உள்ள இருக்கா? இருக்கு. என்ன? கர்த்தருடைய மகன், கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய ஜீவன் உள்ள மனுஷன். இல்லாத இருக்கிறத போல அழைக்கலாம், அல்லது இருக்கிறதே அழைக்கலாம். உனக்கு என்ன தெரியும்? நீ என்ன செஞ்சு என்னத்தை உருப்பட போயிடுச்சு? எதில் இன்வெஸ்ட் பண்ணி நீ பொழைச்ச? சொல்லலாம். ஆம்பளையால் நீ நான் தான் பேசுகிறாங்க. நம்ம ஊர் இந்த ஏரியா விசேஷமான ஏரியாங்க. 80 வயசு அம்மாவை 30 வயசு பையன் நீமா, நீ சாப்பிட்டியா? அவன் எங்கே போனா? நீனாலும் பரவாயில்ல, அவ ஏவன் பேசுகிறாங்க. பார்த்தது இல்லையா? இந்த ஊரில் சகசமாக நடக்குதுங்க. ஒரு அம்மா சாகர் பழக இருக்கு. ஒரு அம்மா சொல்லு, பெத்த மக சொல்கிறா, இந்த கட்டை சாகவே மாட்டுக்கிண்டு. என்ன ரெஸ்பெக்ட்? ரெஸ்பெக்ட் கொடுங்க. ரெஸ்பெக்ட் கொடுக்காம மட்டமாக ட்ரீட் பண்ணுறீங்க, மதிக்கலை, அவர் சொல்கிற பேச்சை காது கொடுத்து கேட்கலன்னா காயப்படுவார். காயப்படுறது மட்டும் இல்லை, அத்தோட முடியாது மேட்ரு. அவர் வெளியே போவார், வேலை பார்க்குற இடத்துக்கு போவார். ஆணோ பெண்ணோ வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு ஆள் அவனை மதிப்பான், ரெஸ்பெக்ட் பண்ணுவான், பேசுகிற பேச்சை கேட்பான், அவனுக்குள்ளே இருக்க நல்ல காரியங்களை எடுத்து சொல்லுவான். உனக்குள்ளே அந்த கிஃப்ட் இருக்குமா, உனக்குள்ள திறமை இருக்குமா, உன் கண்ணு அழகுமா, உன் மூக்கு அழகுமா, உன் காது அழகுமா, அங்கே தான் வருது பிரச்சனை. ஏன்னா இங்கே கிடைக்காத மரியாதை இங்கே கிடைக்குது, இங்கே கிடைக்காத ரெஸ்பெக்ட் இங்கே கிடைக்குது, இங்கே கிடைக்காத அங்கீகரிப்பு இங்கே கிடைக்குது. பாஸ்டர் சரின்னு சொல்கிறீங்களா? சரின்னு சொல்லலை, ஆனால் அப்படி தான் நடக்குது காரியங்கள். அதே இது இங்கே கிடைச்சிச்சுன்னா குடும்பம் சிறப்பாக இருக்கும். உங்கள்கிட்ட மிஸ்டர் பர்ஃபெக்டாக கொடுக்குறோன்னு வச்சுக்கலாம், மிஸ்டர் பர்ஃபெக்ட், மிஸ்டர் அமேசிங் உங்கள்கிட்ட கொடுத்தா கூட அவருக்குள்ள இருக்க நல்லதை உங்களால் கொண்டு வர தெரியவில்லை என்றால் கொஞ்சம் நாளில் அவருக்குள்ள கெட்டது வெளியே வந்துடும். யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாதுங்க, குறைகள் இருக்கு. நிறைகளையோ குறைகளையோ கொண்டு வர்றது யாரு? நம்ம தான் கொண்டு வரோம். நாம் ட்ரீட் பண்ணுகிற விதம், நடக்கிற விதத்தில் தான் கொண்டு வருகிறோம். கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு பார்த்து வாரீங்க, கொஞ்ச நாள் ஃபோனில் பேசுகிறீங்க அப்படின்னு நினச்சோம்னா சிரிப்பாக இருக்கும். உங்களுக்கு பிறண்டு படுக்க சிரிப்பாக இருக்கும். ஏன் இல்லையா? இருக்கும், சிலருக்கு இருக்கும். ஏன்? அப்போ வர்றதுலாம் நல்லதாக தெரியும். உங்கள் அவரை பற்றி 4 கெட்டதை சொல்லுங்க. கெட்டதா? ஒன்றுமே எல்லாமே நல்லது. கல்யாணம் முடிஞ்ச 6 மாதம் ஆச்சு, அவரை பற்றி நல்லது சொல்லுங்க. நல்லதா? எதை சொல்ல? ஒன்று இப்போ வராது. 6 மாதத்தில் எப்படி மாறினா அந்த ஆள்? 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கெட்டது தெரியல, இப்போ ஒரு நல்லது தெரியல. 6 மாதத்தில் எப்படி மாறுச்சு? முத நீங்கள் பேசும்போது அவர் பேசுறதெல்லாம் இன்பமாக இருக்கும். கிக்கு கொக்கு சிரிச்சிங்க நீங்கள், இன்பமாக இருக்கும். பேச பேச இன்பமாக இருக்கும். அவர் பேச இப்போ வந்து சும்மா நொசன் பேச்சு கம்மிடுங்க. ஏன்? அன்னைக்கு தேனா இருந்துச்சு, அன்னைக்கு அப்ரிசியேஷன் இருந்துச்சு, இன்னைக்கு அப்ரிசியேஷன் கிடையாது.
நாம் எதை கனப்படுத்துகிறோமோ அது கனப்படுத்தப்படும். தொடர்ந்து அதனுடைய நன்மைகள் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இது கோட்பாடுங்க, இது பிரின்சிபல். சபை கூடி வருகிறதே உங்களுக்குள்ள சபை கூடி வருகிறது பிரயோஜனமாக இல்லைங்கிறாரு. உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிற பார்த்தீங்களா, கூடி வர்றது பிரயோஜனமாக இல்லைங்கிறாரு. ஒருத்தனை அசட்டை பண்ணுறான், ஒருத்தன் முந்தி குடிக்கிறான், ஒருத்தன் முந்தி சாப்பிட்றான். இல்லாதவர்களை அசட்டை பண்ணுகிறீங்களாங்கிறார். சில ஆள்கிட்ட பேசுங்க, அவங்கள்ட்ட பேசினாவே பூஸ்ட் குடிச்சது மாதிரி இருக்கும் தெரியுமா? ஏன்? உங்களுக்குள்ளே இருக்கிறதே ஒன்று எடுத்து காமிக்கிறாங்க. அவங்க நீங்கள் செய்ய முடியாதுன்னு நினச்சா கூட முடியுங்கிறாங்க. செஞ்சுறாங்க, வெற்றி பெறலாங்க, ஜெயிச்சிடலாங்கிறாங்க. அவங்ககிட்ட இருக்கும்போது அவங்கள பார்க்குற விதமே உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும், எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அதாவது மரியாதையோடு பார்ப்போம். ஏன்னா உங்கள்கிட்ட இருந்த நல்லதை வெளியெடுக்கிறாங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? நீங்கள் செய்ய முடியும், ஒரு தொழில் ஆரம்பிக்க முடியும், சிறப்பாக செய்ய முடியும், உங்களுக்குள்ள இந்த கிஃப்ட் இருக்குது சொல்கிறான். பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான்? உள்ள இருக்க எடுத்து காமிக்கிறான். காமிக்கவே தெரியலை அப்படின்னா, ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வைங்க, என் உதடுகளின் வாசலை ஜிப்பு போட உதவி செய்யுங்க. இன்னைக்கு மக்கள் இந்த கேஷுவலாக பேசுகிறாங்க தெரியுமா? நான் கேஷுவலாக பேசினேன். கேஷுவலாக பேசுங்க, ஒவ்வொரு உறவுலையும் அந்த ஃப்ளோ இருக்கட்டும். கேஷுவலாக பேசுகிறங்கிற அடிப்படையில் அவமரியாதை பேசிடக்கூடாது. நான் எப்பொழுதுமே அவரை சனியன்னு தான் சொல்லுவேன், அவர் எப்போவுமே என்னை வந்து லூசுன்னு தான் சொல்லுவார். நான் அவங்க குடும்பத்தை கேவலமாக பேசுவேன், அவன் என் குடும்பத்தை கேவலமாக பேசுகிற மாதிரி ஆயிடும். அந்த உறவு வந்து தலைக்காது. கர்த்தர் நமக்கு ஹெல்ப் மீட்டை கொடுத்துருக்குங்கிறார். ஒரு மனைவி என்பவள் கணவனுக்கு ஏற்ற துணை, ஹெல்ப் மீட். உங்களுக்கு ஒரு ஹெல்ப் மீட்டை கொடுத்துருக்காருன்னா அந்த ஹெல்ப் மீட்டை மட்டமாக நினைக்கக்கூடாது, அந்த ஹெல்ப் மீட்டை ஹானஸ்டாக மதிக்கணும். ஒருத்தர் மட்டமாக பேசுகிற கர்த்தர் உறவை கொடுக்கலங்க, ஒருத்தரை மதிப்பதற்காக தான் கர்த்தர் உறவை கொடுத்துருக்குறாரு. உறவை மதிங்க, ஹானர் பண்ணுங்க, அவங்க பேச்சை கேளுங்க, அவங்க என்ன சொல்கிறான்னு கொஞ்சம் செவி கொடுங்க. பேசுறதுக்கு முன்னாடி உனக்கு ஒன்றும் தெரியாது, பேசாம இரு. சொல்லவே இல்லையே, பேச்சை கேளுங்க, என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க, அப்புறம் சிந்திங்க. அப்படி கேட்டு பாருங்க. நாம் எதை கனப்படுத்துகிறோமோ அது கனப்படுத்தப்படும். மேரேஜ் கர்த்தரால் கனப்படுத்தப்பட்டதுங்கிறார். திருமணம் கனமுள்ளதுங்கிறார். கனமுள்ளதை கனமுள்ளதாக பார்த்து ட்ரீட் பண்ணோம்னா அதனுடைய நன்மைகள் தொடர்ந்து வரும், ஆசீர்வாதம் வரும். கர்த்தர் சபையை அப்படித்தாங்க பார்க்குறாரு. நீ சொல், நான் கேட்குறேங்கிறாரு. கர்த்தர் விஐபிங்க, சண்டை சராசரத்தை படைச்சவருங்க. நீ சொல், நான் கேட்குறேங்கிறாரு. அப்படி கேட்டு பாருங்க. அப்படி உறவு இருக்கட்டும், அந்த உறவு வெற்றிகரமான உறவாக இருக்கும், தேவன் மைமைப்படுகிற உறவாக இருக்கும். இது சபைகள் கேட்குது, குடும்பங்கள் கேட்குதுன்னா வாழ்க்கை மாறும். கர்த்தர் வந்து கண்டிஷன்லாம் வைக்கல, இப்படி இருந்தால் நேசி, அப்படி இருந்தால் நேசின்னு சொல்லலை. எப்படி இருந்தாலும் ஹானர் பண்ணுங்க. நீங்கள் எதை ஹானர் பண்ணுறீங்களோ அதனுடைய நன்மைகள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் வரும். அடுத்த வாரம் தொடருவோம், எழுந்து நிற்போம். பிதாவே, துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்கிற சகல உபகாரங்களுக்காக நன்றி, சகல விதமான நன்மைகளுக்காக நன்றி. எங்களை நேசிக்கிறவர், எங்களுக்கு ஏராளமான நன்மைகளை வாக்கு பண்ணியிருக்கிறவர் நீர் கர்த்தாவே. செய்த எல்லா நன்மைகளுக்காக உபகாரங்களுக்காக நன்றி. விவாக மஞ்சம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதுன்னு சொல்லப்பட்டுக்கிறதே, நீர் கனப்படுத்துகிறதை நாங்களும் கனப்படுத்துகிறோம். உறவுகளை கனப்படுத்துகிறோம், கணவனை கனப்படுத்துகிறோம், மனைவியை கனப்படுத்துகிறோம். ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை வாழும்படியாக ஒருவரை மேன்மையாக நினைத்து அங்கீகரித்து வாழ எனக்கு உதவி செய்யறதுக்காக நன்றி. கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறேன். இது ஒரு போதனையாக எடுத்து கடந்து விடாமல் கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து இந்த வார்த்தையை கனப்படுத்தி மரியாதை கொடுத்து, இது கர்த்தர் சொன்ன வார்த்தை என்று அது கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய இருதயத்தையும் தயவையும் ஆவியானவர்கள் ஏற்படுத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். குடும்பங்கள் வாழ்ந்திருக்கட்டும், குடும்பங்கள் தலைத்திருக்கட்டும், குடும்பங்கள் தேவ மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய குடும்பமாக இருக்கட்டும். கர்த்தர் மாத்திரம் ஒவ்வொரு குடும்பத்தில் உயர்ந்திருப்பீராக. இவர்களை பார்க்கிற மக்கள் உம்முடைய மகிமையை பார்க்கட்டும், உம்முடைய மகத்துவங்களை பார்க்கட்டும்,
உடைய எல்லையில்லாத அன்பை பார்க்கட்டும். ஒருவர் கனப்படுத்தி மைமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய மக்களாக இருக்க உதவி செய்யறக்கா நன்றி. ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரியை மட்டும் இருப்பதாக, ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்காயுசோடு ஒரு நன்மையும் குறைபடாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.